இறையேசுவில் பெரியவாறு சகோதர சகோதரிகளே, இறை நற்செய்தி வாசகம் பலமுறை நாம் வாசிக்க கேட்டிருப்போம். குருக்கள் அதற்கான விளக்கத்தையும் பலமுறை வழங்கியிருப்பார்கள். எத்தனை முறை வாசித்தாலும் எத்தனை முறை விளக்கங்கள் கேட்டாலும் அவை அந்த நாளுக்கு ஒரு புதிய ஒரு வாக்காக அமையும். இந்த நற்செய்தி வாசகத்தினுடைய மைய கருத்து புறக்கணிப்பு. மனிதர்கள் இறைவனை புறக்கணிக்கின்றார்கள், ஆனால் இறைவன் மனிதனை என்றும் புறக்கணித்தது இல்லை. இறைவன் எப்பொழுதும் நன்றி உள்ளவர், ஆனால் மனிதர்கள் நன்றி கெட்டவர்கள். அப்படி பார்க்கின்ற பொழுது எதற்காக இறைவன் நன்றி மிக்க இறைவனாக இருக்கின்றார்? மனிதர்கள் ஏன் நன்றி கெட்ட மக்களாக இறைவனை விட்டு விலகி செல்லுகின்றார்கள்? அதற்கெல்லாம் அடித்தளமாக சாலமோன் ஞான புத்தகம் 13ஆம் அதிகாரம் 14ஆம் அதிகாரம். இந்த 2 அதிகாரம் இந்த நற்செய்தி வாசகத்தினுடைய அடித்தளம். மனிதர்கள் ஏன் இறைவனை புறக்கணிக்கின்றார்கள், ஆனால் இறைவன் ஏன் மனிதனை புறக்கணிப்பதில்லை? அதை வாசிக்கின்ற பொழுது, கடவுளை அறியாத மனிதர் அனைவரும் இயல்பிலேயே அறிவிலிகள் ஆனார்கள். கண்ணுக்கு புலப்படும் நல்லவற்றில் நின்று இருப்பவற்றை கண்டறிய முடியாதோர் ஆனார்கள். கைவினைகளை கருத்தாய் நோக்கி இருந்தும் கைவினைகளை அவர்கள் கண்டுகொள்வதில்லை. மனிதர்கள் இறைவனை கண்டுகொள்வதில்லை. எதற்காக கண்டுகொள்வதில்லை? இந்த இறைவனால் படைக்கப்பட்ட படைப்பு பொருட்களை பார்க்கின்ற பொழுது, அந்த ஒவ்வொரு படைப்பு பொருட்களை பார்த்து மனிதன் என்ன செய்ய வேண்டும்? இந்த அழகான ஒரு செடியை இறைவன் படைத்திருக்கின்றார். இந்த செடியிலே ஒரு அழகான ஒரு மலரை கொடுத்திருக்கின்றார். இந்த மலரே இவ்வளவு அழகாக இருக்கிறது என்றால், இந்த செடியை பச்சை பசேல் என்று இருக்கிறது என்றால், இவற்றை படைத்த இறைவன் எவ்வளவு அழகாக இருப்பார் என்றாவது நாம் யோசித்து இருக்கின்றோமா? இதோ இந்த திருவிடத்துக்கு முன்பாக இந்த அழகான மலர்கள் இருக்கிறது. இந்த மலர்களை பார்த்து, இந்த மலர்கள் எவ்வளவு அழகாக இருக்கிறது, எவ்வளவு அழகான நிறங்களை கொண்டு இருக்கின்றது, கண்ணுக்கு பார்ப்பதற்கு குளிர்ச்சியாக இருக்கிறது. இந்த மலர்களே இவ்வளவு அழகாக, இவ்வளவு நிறமிக்க ஒரு மலர்களாக இருக்கின்ற பொழுது, இந்த அழகான மலரை படைத்த இறைவன் எவ்வளவு அழகாக இருப்பார்? நம்ம என்றாவது யோசித்து இருக்கின்றோமா? அல்லது கண்ணாடிக்கு முன்பாக நின்று கொண்டு என்னை உற்று நோக்கி, ஒவ்வொரு மனிதனையும் தன்னை உற்று நோக்கி அந்த கண்ணாடிக்கு முன்பாக நின்று கொண்டு, இறைவன் என்னை எவ்வளவு அழகாக படைத்திருக்கின்றார், நானே இவ்வளவு அழகாக இருக்கிறேன் என்றால் என்னை படைத்த இறைவன் எவ்வளவு அழகாக இருப்பார் என்றாவது ஒரு நாள் என் மூலமாக இறைவனை நான் போற்றி இருப்பேனா, புகழ்ந்து இருப்பேனா? விண்மீன்களை பார்க்கின்றோம். இரவு நேரத்திலே இவ்வளவு அழகான நட்சத்திரங்கள் விண்ணிலை இருக்கிறது, பார்ப்பதற்கு கண்ணுக்கு அழகாக இருக்கிறது. இந்த நட்சத்திரங்களே இவ்வளவு அழகாக இருக்கிறது என்றால், அந்த நட்சத்திரத்தை படைத்த இறைவன் எவ்வளவு அழகாக இருப்பார்? அப்ப அந்த சாலமோன் ஞான ஆசிரியர் குறிப்பிடுகின்றார், இறைவனால் படைக்கப்பட்ட ஒவ்வொரு படைப்பு பொருட்களை நீ ஊற்று நோக்குகின்ற பொழுது, அந்த படைப்பு பொருட்கள் வழியாக நீ கடவுளை பார்த்து கொண்டிருக்கின்றாய். அந்த படைப்பு பொருட்களை நீ ரசிக்கின்ற பொழுது, அழகை நீ போற்றுகின்ற பொழுது, அந்த படைத்தவனை நீ போற்றுகின்றாய், புகழ்கின்றாய். குறிப்பாக பார்க்கின்றோம், அங்க வாசக மேடை இருக்கிறது, நல்லா அழகா இருக்குது. நம்ம என்றாவது அந்த வாசக மேடையை செய்த அந்த கைவிஞனை நாம் நினைத்து பார்த்தது உண்டா? பார்த்திருக்க மாட்டோம், நினைவு கூற மாட்டோம். வாசக மேடை அழகாக இருக்குது, அதோடு முடிச்சு போச்சு. ஆனால் அந்த வாசக மேடைக்கு பின்பாக இருக்கக்கூடிய மனிதர்கள், அந்த மரம் வெட்டியவர், இழைத்தவர், ஒன்று சேர்த்தவர், எந்த ஒரு நபரையும் நாம் என்றும் நினைவு கூறுவதில்லை. ஒருவேளை அந்த வாசக மேடை அழகாக இருக்கிறது, இந்த வாசக மேடையை இவையே அழகாக இருக்கிறது என்றால், அந்த வாசக மேடையை செஞ்ச அந்த நபருடைய கரங்கள் எவ்வளவு அழகாக இருந்திருக்கும்.
அந்த அழகான கரங்களால் தான் அந்த அழகான வாசக மேடையை அவரால் உருவாக்க முடிந்தது. ஒரு படத்தை பார்க்கின்றோம், படம் அழகாக வரையப்பட்டு இருக்கின்றது. இந்த படமே இவ்வளவு அழகாக இருக்கிறது என்றால் இந்த படத்தை, இந்த ஓவியத்தை வரைந்த அந்த ஓவியருடைய கரங்கள் எவ்வளவு அழகாக இருக்கும், அந்த ஓவியருடைய எண்ணங்கள் எவ்வளவு அழகான எண்ணங்களாக இருந்திருக்கும். அந்த எண்ணங்கள் அழகாக இருந்தால் ஒழிய படங்கள் அழகாக வரும். அப்ப பார்க்கின்ற பொழுது அந்த வெளித்தோற்றத்தை மட்டும் ஒவ்வொரு நாளும் நாம் பார்த்து கொண்டே இருக்கின்றோம். ஆனால் அதற்கு பின்பாக இருக்கக்கூடிய நபர்களை, கைவினைஞர்களை, உழைக்கக்கூடிய உழைப்பாளர்களை என்றும் நாம் நினைத்து பார்த்தோம். அங்குதான் பிரச்சனை. ஒருவேளை ஒவ்வொரு பொருட்களையும் செய்து அந்த நபரை நாம் நினைத்து பார்க்கக்கூடிய ஒரு மனிதனாக இருந்தால் மனிதனுக்குள்ளே சண்டையே வராது, மனிதனுக்குள்ளே பொறாமை வராது, மனிதனுக்குள்ளே பிளவுகள் வராது, பிணக்குகள் வராது, உறவிலே விரிசல்கள் வராது. ஆனால் அந்த மனிதனை கடந்து, படைப்பு பொருட்களை கடந்து நாம் செல்வதில் அதோடு நின்று விடுகிறோம். அடுத்து அவர் குறிப்பிடுவார், தீயோ காற்றோ சூறாவளியோ மின்மீன்களின் சுழற்சியோ அலைமோதும் வெள்ளமோ வானத்தின் சுடர்களோ தாம் உலகை ஆளுகின்ற தெய்வங்கள் என்று அவர்கள் கருதினார்கள். அவற்றின் அழகில் மயங்கி அவற்றை அவர்கள் தெய்வங்களாக கொண்டார்கள் என்றால் அவற்றிற்கெல்லாம் ஆண்டவர் அவற்றினும் எத்துணை மேலானவர் என அறிந்து கொள்ளட்டும். ஏனெனில் அழகின் தலையூற்றாகிய கடவுளே அவற்றை உண்டாக்கினார். நெருப்பை பார்க்கிறோம், அல்லது இறைவனால் படைக்கப்பட்ட படைப்பு பொருட்கள் அனைத்தையும் பார்க்கின்றோம். எல்லாம் அழகா இருக்குது, கண்களுக்கு வியப்பு ஊட்டுகின்ற ஒரு படைப்பு பொருட்களாக இருக்குது. மனிதர்கள் என்ன செய்கின்றார்கள்? அந்த படைப்பு பொருட்களை பார்த்து அதிலே அப்படி நின்று விடுகின்றார்கள், அதனுடைய அழகிலே மயங்கி அங்கே நின்று விடுகின்றார்கள். ஒருவேளை இதுதான் தெய்வங்களாக இருக்குமோ அவற்றில் மயங்கி விழுந்து விடுகின்றார். ஆனால் சாலமோனின் ஞான ஆசிரியர் குறிப்பிடுகின்றார், மனிதர்கள் பல நேரங்களிலே இவற்றில் மயங்கி விடுகின்றார்கள் இந்த படைப்பு பொருட்களை பார்த்து. ஆனால் இந்த படைப்பு பொருட்களே இவ்வளவு அழகாக இருக்கிறது என்றால் அவற்றையெல்லாம் படைத்த அந்த இறைவன் எவ்வளவு அழகானவர், எவ்வளவு ஞானமிக்கவர். மனிதர்கள் அதை நோக்கி செல்ல வேண்டும் என்று அவர் குறிப்பிடுகின்றார். அடுத்து அவர் சொல்லுவார், அவற்றின் ஆற்றலையும் செயல்பாட்டையும் கண்டு அவர்கள் வியந்தார்கள் என்றார் அவற்றையெல்லாம் உருவாக்கியவர் அவற்றை விட எத்துணை வலிமையுள்ளவர் என்பதை அவற்றிலிருந்து அறிந்து கொள்ளட்டும். அப்ப வானத்தில் கூட விண்மீன்களை பார்க்கின்ற பொழுது அப்ப இறைவனுடைய ஞானம், இறைவனுடைய அறிவு, இறைவனுடைய அந்த சிந்தனைகள் எல்லாம் எப்படிப்பட்டதாக இருந்திருக்கும். இந்த உலகத்தை எல்லாம் படைத்து ஒவ்வொன்றையும் அதனுடைய கால நிலைக்கு ஏற்ப அவர் வழிநடத்தி கொண்டே இருக்கின்றார். அப்ப பார்க்கின்ற பொழுது இந்த உலகத்தையும் உலகத்தினுடைய அனைத்து படைப்பு பொருட்களையும் பார்த்து நம் மெய் சிலிர்த்து போய் இறைவன் எப்படிப்பட்டவர், இறைவனுடைய ஞானம் எப்படிப்பட்டது, அறிவு எப்படிப்பட்டது என்பதை நாம் உணர வேண்டும் என்று குறிப்பிடுகின்றார். அடுத்து அவர் குறிப்பிடுவார், உலகை ஆராய்ந்தறியும் அளவுக்கு ஆற்றல் அவளுக்கு இருந்த போதிலும் இவற்றுக்கெல்லாம் ஆண்டவரை இன்னும் மிக விரைவில் அறிய தவறியது ஏன்? வந்து முற்றுப்புள்ளி வைக்கிறார். இந்த உலக படைப்பு பொருட்களை எல்லாம் பார்த்து வியந்து வியந்து போன மனிதன் அந்த படைப்பு பொருட்களிலே அவன் தங்கி விடுகின்றான். அந்த படைப்பு பொருட்களை தாண்டி அதற்கு பின்பாக இருக்கக்கூடிய அந்த இறைவனை அவன் கண்டறிய மறுத்து விடுகின்றான். அந்த இறைவன் எப்படிப்பட்ட இறைவன்? இந்த படைப்பு பொருட்களே இவ்வளவு அழகாக இருக்கிறது என்றால், சிறந்து விளங்குகிறது என்றால், ஒவ்வொன்றும் அதற்கு உரித்த அந்த பயணத்திலே பயணம் செய்து கொண்டிருக்கிறது என்றால், இவற்றையெல்லாம் வழிநடத்தக்கூடிய இறைவன் எப்படிப்பட்ட இறைவன்? அந்த இறைவனை கண்டடைய மனிதர்கள் முயற்சி செய்வதில்லை. அந்த இறைவனை மனிதர்கள் புறக்கணிக்கின்றார்கள். அந்த படைப்பு பொருட்களோடு அவனது சிந்தனை, அவனது ஞானம், அறிவு எல்லாம் அங்கே தங்கி விடுகிறது. இங்குதான் மனிதன் செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறு இங்குதான் இருக்குது. இன்னும் ஒரு படி மேலே சென்று நாம் பார்க்க வேண்டும் என்றால், தம்முடைய உடைமைகளுக்காகவும் திருமணத்துக்காகவும் குழந்தைகளுக்காகவும் வேண்டும் பொழுது உயிரற்ற ஒரு சிலையுடன் பேச வெட்கப்படுவதில்லை, வலிமையற்ற ஒன்றிடம் உடல் நலத்திற்காக வேண்டுகின்றார். வீட்டிலே சில பொருட்களை வைத்திருப்போம்,
அது யாரும் மறுக்க முடியாது. சில இல்லங்களில் இருக்காது, சில படங்கள் இருக்கும், சில விலங்குகளுடைய உறுப்புகள் இருக்கும். அவற்றின் மீது நம்பிக்கை கொண்டு அந்த வீட்டில் இருக்கக்கூடிய மனிதர்கள் என்ன தர்மம் செய்வாங்க, தன்னுடைய பிள்ளைகளுடைய திருமணத்துக்காக வேண்டுகின்றார்கள். அந்த படத்தை பார்த்து, அந்த விலங்குகளுடைய அந்த உறுப்புகளை பார்த்து, என்னுடைய வழிப்பயணமானது எந்த விதமான தடைகள் இல்லாமல் சிறப்பாக அமைய வேண்டும். எதை நோக்கி வேண்டுதல் வைக்கின்றார்கள்? இறைவனை நோக்கி அல்ல, இறைவனால் படைக்கப்பட்ட அந்த படைப்பு பொருட்கள் மீது அந்த மனிதர்கள் நம்பிக்கை வைக்கின்றார்கள். அடுத்து அவர் குறிப்பிடுவார், செத்து போன ஒன்றிடம் வாழ்வுக்காக மன்றாடுகின்றார், பட்டறிவு இல்லாத ஒன்றிடம் உதவி கேட்கின்றார், ஓர் அடி கூட எடுத்து வைக்க முடியாத ஒன்றிடம் நல்ல பயணத்துக்காக இறைஞ்சுகின்றார், பொருள் ஈட்டலிலும் அலுவலகளிலும் செயல்பாட்டிலும் வெற்றி தரும்படி வலுவற்ற ஒன்றிடம் அவர் வேண்டுகின்றார். நம்ம எல்லாம் செஞ்சு கொண்டே இருக்கிறோம், செய்து கொண்டே இருக்கின்றோம். அந்த வலுவற்ற ஒரு படம், வலுவற்ற ஒரு பொருள், நம்ம என்ன செய்கின்றோம், அந்த வலுவற்ற படத்திடமும் அந்த பொருளிடம் சென்று, என் குடும்பத்துக்காக நீ தான் உதவி செய்யணும், என் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் நல்ல உடல் நலத்தையும் உடல் ஆரோக்கியத்தையும் கொடுக்க வேண்டும், நான் அதிகமாக சம்பாதிக்க வேண்டும், பொருள் ஈட்ட வேண்டும், என் வாழ்நாளிலே என் குடும்பத்திலே யாருக்கு எந்த விதமான ஆபத்து வரக்கூடாது, என்னுடைய வழிப்பயணம் அனைத்தும் சிறப்பாக இருக்க வேண்டும். எதை நோக்கி நான் என் வேண்டுதலை வைக்கிறேன் என்றால், எனக்கு உதவி செய்ய முடியாத வலுவற்ற உயிரற்ற கண்களால் பார்க்க முடியாத, அந்த கரங்களால் உதவி செய்ய முடியாத, கால்களால் நடக்க முடியாத ஒரு படத்திடம், ஒரு படைப்பு பொருட்களிடம், விலங்குகளிடம் வந்து பெறப்பட்ட பொருளிடம் எனது நம்பிக்கையை வேண்டுதலை வைக்கின்றேன். இது இறைவனுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய துரோகம், அநியாயம். அப்ப பார்க்கின்ற பொழுது இறைவனை தவிர்த்து விட்டு இறைவனால் படைக்கப்பட்ட அந்த படைப்பு பொருட்கள் அனைத்தையும் நான் நம்புகின்ற பொழுது, அதன் மீது என் நம்பிக்கை வைக்கின்ற பொழுது, எனது ஜெபத்தையும் வேண்டுதலையும் பொருத்தலையும் அதன் மீது நான் வைக்கின்ற பொழுது, நான் இறைவனை வெறுக்கிறேன், இந்த ஆலயத்தை வெறுக்கின்றேன், இந்த ஆலயத்தினுடைய புனிதத்தன்மையை நான் வெறுக்கின்றேன். இயேசுவே, நீ தேவையில்லை எனக்கு, உன்னால் படைக்கப்பட்ட படைப்பு பொருட்கள் அதுதான் எனக்கு எல்லாம் வெற்றி கொடுக்கும், என்னுடைய வழிப்பயணம் வெற்றிகரமாக அமையும், என் பிள்ளைகளுக்கான திருமணம் எந்த தடையும் இல்லாமல் ஜெகஜோதியா நடைபெறும். நீ தேவையில்லை, இந்த பொருட்கள் தான் தேவை. சாலமோன் ஞான புத்தக ஆசிரியர் மிக கடுமையாக சொல்லுகின்றார், இறைவனால் படைக்கப்பட்ட இந்த படைப்பு பொருட்கள் மீது நீ நம்பிக்கை வைக்கின்ற பொழுது, நீ யாரை வெறுக்கின்றார், யாரை உதறி தள்ளுகின்றார், யாரை நீ புறம் தள்ளுகிறாய் என்றால், இந்த படைப்பு பொருட்களையும் உன்னையும் படைத்த அந்த இறைவனை நீ புறம் தள்ளுகின்றார், இறைவனை ஒதுக்கி வைக்கின்றார். காலகாலமும் செய்து கொண்டே இருக்கின்றோம். இன்னும் ஒரு படி மேலே சென்றால் பல முறை இதை வாசித்திருப்போம். இணைச்சட்டம் 16ஆம் அதிகாரம் 18ஆம் அதிகாரம் 9, 10, 11 அதை வாசிக்கின்ற பொழுது, நாள் பார்க்கின்றவனும் சகுனங்களை நம்புகிறவனும் சூனியக்காரனும் மந்திரவாதியும் ஏவி விடுகின்றவனும் மாய வித்தைக்காரனும் இறந்தவரிடம் குறி கேட்கின்றனவும் உங்களிடையே இருத்தலாக. பல முறை நாம் செஞ்சிருப்போம், பல முறை இப்படிப்பட்ட நபர்களை அண்டி சென்றிருப்போம், நம்பி இருப்போம். ஏன் இந்த பிரசங்கம் முடிஞ்ச பிறகு அதைத்தான் தொடர்ந்து செய்வோம். அப்ப பார்க்கின்ற பொழுது இப்படிப்பட்ட இந்த கெட்ட காரியங்கள் அனைத்தையும் நாம் செய்கின்ற பொழுது, நம்புகின்ற பொழுது, நான் யாரை வெறுக்கிறேன்? என் இறைவனை வெறுக்கின்றேன், என் இயேசுவை வெறுக்கிறேன், என் தந்தையை வெறுக்கின்றேன், மகனை வெறுக்கின்றேன், தூய ஆவியை வெறுக்கின்றேன். இந்த மூவரையும் வெறுத்துவிட்டு இவர்களால் படைக்கப்பட்ட படைப்பு பொருட்களை நான் நம்புகின்றேன். இவைதான் எனக்கு வெற்றி கொடுக்கும், இவைதான் என் குடும்பத்தை அனைத்து விதமான ஆபத்துகளில் இருந்து, சாத்தானுடைய கட்டுகளில் இருந்து இவைதான் எங்களுக்கு வெற்றி கொடுக்கும் என்று சொல்லி இதை நம்பிக்கொண்டே இருக்கின்றேன். இறைவன் எப்படி என் ஜெபத்தை கேட்பார்? யோசித்து பாருங்க. கடவுளின் ஜெபத்தை கேட்கவில்லை. நான் கோவிலுக்கு வருகின்றேன், அனைத்து காரியம் செய்கின்றேன், ஏன் கடவுளின் ஜெபத்தை கேட்கவில்லை?
ஏன் கடவுளின் விருப்பத்தை நிறைவேற்றவில்லை? ஏன் கடவுளின் பொருத்தனையை நிறைவேற்றவில்லை? எத்தனை முறை இந்த இயேசுவை இந்த கரம் கை நீட்டி இருக்கிறது, இந்த இயேசு செய்யல செய்யல செய்யல. எதற்காக இந்த ஆலயத்துக்கு வர வேண்டும்? எதற்காக என் நேரத்தை செலவிட வேண்டும்? தேவையில்லை, வேற்றிடங்களுக்கு செல்லுகிறேன். எத்தனை முறை நான் இறைவனை அவமானப்படுத்தி இருக்கின்றேன், அசிங்கப்படுத்தி இருக்கின்றேன். ஆனால் இந்த இறைவன் என்னை எப்பொழுதும் அசிங்கப்படுத்தியது இல்லை, அவமானப்படுத்தியது இல்லை, என்னை புறம் தள்ளியது இல்லை. ஏனென்றால் அவர் இறைவன், என்னை அன்பு செய்யக்கூடிய இறைவன். நான் நன்றி மறந்த ஒரு மனிதனாக, பிள்ளையாக இருந்தாலும் அந்த இறைவன் என்னை எப்பொழுதும் என்னை புறம் தள்ளாத ஒரு தாய் தந்தையாக அவர் இங்கே இருக்கின்றார். இந்த நிகழ்வுகள் அனைத்தையும் கொண்டு வந்து சாலமோனின் ஞான புத்தகம் அந்த 13ஆம் அதிகாரம், அடுத்த இணைச்சட்டம் அந்த 18, இவற்றை கொண்டு வந்து இன்றைய நற்செய்தி வாசகத்தோடு ஒப்பிட்டு பார். இறைமகன் இயேசு ஒரு அழகான ஊமைகள் வழியாக சொல்லுகின்றார். அந்த திராட்சை தோட்டத்தினுடைய உரிமையாளர் தலைவர் என்ன செய்கின்றார்? அந்த குத்தகைக்கு விட்டுவிட்டு நெடும் பயணம் செல்கின்றார். அந்த குத்தகைக்கான காலம் வருகிறது. எனவே அதற்குரிய அந்த பலனை பெற்று வரும்படி தனது தொழிலாளர்களை 3-4 முறை அனுப்புகிறார். ஆனால் அவமானப்படுத்துகின்றார்கள், கொலை செய்கின்றார்கள், அடிக்கின்றார்கள். கடைசியாக என்ன செய்கிறார்? தன் சொந்த மகனை அனுப்புகிறார். ஒருவேளை என் சொந்த மகனை நான் அனுப்பினால் அவர்கள் என் மகன் மீது அன்பு கொண்டு அந்த குத்தகைக்குரிய பணத்தை கொடுப்பார் என்று சொல்லி அந்த சொந்த மகனையும் அடித்து துவைத்து விட்டார்கள். இப்போ பார்க்கின்ற பொழுது அந்த தொழிலாளர்கள் என்ன செய்ய வேண்டும்? அந்த நிலத்தினுடைய உரிமையாளருக்கு அவர்கள் நன்றி கடன் பட்டவர்களாக இருந்திருக்க வேண்டும், விசுவாசமிக்கவர்களாக இருந்திருக்க வேண்டும். ஏனென்றால் அவ்வளவு விலை மதிக்க முடியாத அந்த நிலத்தை அந்த நபர்களை நம்பி ஒப்படைத்திருக்கின்றார். இவர்கள் எனக்குரிய பங்கை கொடுப்பார்கள், அதற்குரிய காலத்திற்கு ஏற்ற பலனை கொடுப்பார் என்ற நம்பி தனது விலை மதிக்க முடியாத அந்த நிலத்தை, தோட்டத்தையும் ஒப்படைத்தார். ஆனால் அந்த தொழிலாளர்கள் என்ன செய்தார்கள்? அந்த தோட்டத்தினுடைய உரிமையாளர், அந்த தலைவனுக்கு நம்பிக்கைக்குரியவர்களாக இருந்தார்களா? இல்லை, துரோகிகளாக மாறிவிட்டார்கள், கொலை செய்தார்கள், அடித்தார்கள். அப்ப பார்க்கின்ற பொழுது எனது உரிமையாளர் யார்? தந்தை கடவுள். அவர் தனது மகனை அனுப்புகின்றார் எனக்காக, நமக்காக. அப்ப நான் என்ன செஞ்சிருக்கணும்? அந்த தந்தைக்கு நான் நம்பிக்கைக்குரிய ஒரு நபராக நான் இருந்தால் நான் என்ன செஞ்சிருப்பேன்? இயேசுவையும் நான் ஏற்றுக்கொண்டிருப்பேன். அல்லது இயேசுனுடைய பிரதிநிதிகளாக இருக்கக்கூடிய, இறை வார்த்தையை போதிக்கக்கூடிய அனைவரையும் நான் ஏற்றுக்கொண்டிருப்பேன். ஆனால் எப்பொழுது நான் இறைவனை புறந்தள்ளி விட்டேனோ அப்பொழுதே அவருடைய மகன் இயேசுவையும் நான் புறந்தள்ளுவேன். இயேசுவின் சார்பாக இருக்கக்கூடிய நற்செய்தியை போதிக்கக்கூடிய அனைவரையும் நான் புறந்தள்ளுவேன். அப்படி செய்கின்ற பொழுது நான் யார்? நான் இறைவனுக்கு நன்றி இல்லாத ஒரு மனிதன். அதைத்தான் இன்றைய நற்செய்தி வாசகம் நம் அனைவருக்கும் எடுத்து இயம்பிக் கொண்டிருக்கின்றது. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இதோ ஜூன் மாதம் 1 தேதி நாம் அனைவரும் உயிரோடு இருக்கின்றோம். யார் காரணம்? நம்ம என்றாவது யோசித்திருக்கிறோமா? நம்ம உலகத்தில் எத்தனையோ நபர்கள் இந்த ஜூன் மாதம் 1 தேதியை பார்க்காமல் உலகத்தை விட்டு மறைந்து போயிருப்பார்கள், விபத்திலே சிக்கியிருப்பார்கள், இயற்கையினுடைய சீற்றத்தால் தங்களுடைய இன்னுயிரை இருந்திருப்பார்கள். ஆனால் இறைவன் எனக்கு இந்த ஜூன் மாதத்தினுடைய 1 தேதியிலே நான் இந்த உலகத்திலே உயிரோடு இருந்து இந்த புனிதமான திருப்பலியிலே பங்கெடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை இறைவன் எனக்கு கொடுத்திருக்கின்றாரே, நான் நினைத்து இறைவனுக்கு நன்றி கூறியிருக்கிறேன். நினைச்சு பாருங்க, இந்த உடலில் உயிர் இருக்குது, அதுதான் மிகப்பெரிய ஒரு அதிசயம். இந்த உடலில் உயிர் இல்லை என்றால் ஒன்றும் செய்ய முடியாது. என்னால் வீட்டிலே ஒரு நாள் இருக்க முடியுமா உயிரற்ற உடலோடு? அல்லது நான் சம்பாதித்த பொருட்களை என்னால் அனுபவிக்க முடியுமா அந்த ஒரு நாள் உயிரற்ற உடலாக நான் இருக்கின்ற பொழுது? அல்லது உயிரற்ற உடலாக நான் இருக்கின்ற பொழுது என் குடும்ப உறுப்பினரிடம், என் நண்பர்களிடம், சமூகத்தினுடைய ஒவ்வொரு சகோதரனிடம் என்னால் பேச முடியுமா? என் மகிழ்ச்சியும் என் துக்கத்தையும் பகிர்ந்து கொள்ள முடியுமா? முடியாது. இந்த உடலில் உயிர் இல்லை என்றால் ஒரே ஒரு நாள் மட்டும்தான் வீட்டில் அனுமதி.
அடுத்து நிரந்தர இடம் அந்த கல்லறை மட்டும்தான். அப்ப பார்க்கின்ற ஒவ்வொரு நாளும் நாம் எழுகின்ற பொழுது இறைவனுக்கு நாம் நன்றி மிக்க பிள்ளைகளாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இந்த உடலில் இறைவன் வைத்து இந்த நாளை எனக்கு கொடுத்திருக்கின்றார். இறைவா உமக்கு நன்றி. இறைவா, நான் இந்த நாள் முழுவதும் உமக்கு நன்றி மிக்கவனாக, உம்மை நேசிக்கக்கூடியவனாக நான் இருப்பேன். நம்ம என்றாவது சொல்லி இருக்கோம். இதை தவிர்த்து விட்டு நான் கேட்டது கொடுக்கல கொடுக்கல கொடுக்கல, நான் ஏன் இந்த பங்கில் இருக்க வேண்டும், ஏன் இந்த பங்கினுடைய உறுப்பினாக இருக்க வேண்டும், எதற்காக ஆலயத்துக்கு வர வேண்டும், எதற்காக இறைவனை நான் வழிபட வேண்டும், தேவையில்லை, நான் சென்று விடுகிறேன். யாருக்கு நட்டம்? நினைத்து பாருங்க. கடவுளோடு போட்டி போட்டுக்கொண்டு சண்டை போட்டுக்கொண்டு என்னால் நிம்மதியாக இருக்க முடியுமா? மகிழ்ச்சியாக இருக்க முடியுமா? இருக்க முடியாது. எனவே இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு நாளும் 24 மணி நேரம் நான் இறைவனுக்கு நன்றி கூறிக்கொண்டே இருக்க வேண்டும். காரணம், இந்த உடலிலே உயிரை வைத்திருக்கின்றார். அதுதான் அதிசயம், அதுதான் மிகப்பெரிய கொடை, அதுதான் மிகப்பெரிய வரம். இந்த உடலில் உயிர் இருந்தால் என்னால் எல்லாவற்றையும் பெற முடியும். உடலில் உயிர் இல்லை என்றால் ஒன்றும் முடியாது. எனவே நம் ஒவ்வொருவருடைய உடலிலே உயிர் வைத்து ஒவ்வொரு நாளும் பயணம் செய்ய நமக்கு உதவி செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த இறைவனை நினைத்து பார்ப்போம். நினைத்து பார்த்து இறைவனோடு இணைந்து பயணம் செய்வோம். இறைவனை விட்டு விலகாத வரத்தை இறைவா கொடு என்று அவரை பார்த்து கேட்போம். ஆமென்.